பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஒவ்வொரு வாலிபனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கிறிஸ்துவாகிய பஸ்கா என்ற பலியினாலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த மேல் வீட்டறையின் அனுபவங்கள் தேவை. ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தேவை. எதற்காக என்றால் ஏதோ கொண்டாட்டங்களுக்கு நேராக அல்ல, குறி சொல்லுகிற அனுபவங்களுக்கு நேராக அல்ல, அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் அல்ல. இயேசு சொல்லி போனார், நான் மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், நான் சீக்கிரம் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நான் கெட்டு போகாமல், என் விசுவாசம் கெட்டு போகாமல், என் பரிசுத்தம் கெட்டு போகாமல், நான் தேவனுக்காக வைத்திருக்கிற வைராக்கியமும் வாஞ்சையும் நித்திய ஜீவனுக்கான என் ஆசையும் கெட்டு போகாமல் எனக்கு ஞாபகப்படுத்தி இயேசுவை குறித்து சாட்சி சொல்லி நினைப்பூட்டி போதித்து ஆலோசனை சொல்லி சகல சத்தியத்திற்குள்ளும், அநியாயத்திற்குள்ளே அல்ல, நியாயத்திற்குள்ளே, அநீதிக்குள்ளே அல்ல, நீதிக்குள்ளே, பொய்க்குள்ளே அல்ல, சத்தியத்திற்குள்ளே உன்னை நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உன்னை உணர்த்துவார். என் கூட உட்கார்ந்து சபையை நம்ம கூட உட்கார்ந்து அவர் உணர்த்துவார். உணர்வில்லாம சில நேரம் பணியாத மாடு போல நான் இருக்கிற பொழுது என்னை உணர்த்துவார். நீ செய்வது பாவம். நியாயப்பிரமாணம் என்ன சொன்னது? பாவத்தை குறித்து அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து சொல்லுவார். யாரும் சொல்லணும் அவசியம் அல்ல, ஊழியக்காரன் சொல்லணும்னு அவசியம் அல்ல. The Spirit of the God will declare what is sin. பாவம் என்றால் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து உணர்த்துவார். அவரே சொல்லிக் கொடுப்பார். மனசாட்சியோடு கூட அவர் இடைவிடுவார். உள்ளான மனிதனோடு கூட அவர் இடைவிடுவார். தேவனிடத்திலே திரும்பு என்று உந்திக் கொண்டே இருப்பார். பாவத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார். மிஞ்சி போகிற போது சொல்லுவார், எப்பா மிஞ்சி போகாத, நியாய தீர்ப்பு இருக்கிறது, அந்த நாளில் போய் உட்கார்ந்து கொள்ளாத, நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படாத, மிஞ்சி போகாத, இம்மட்டு போதும், தேவனிடத்தில் திரும்பு சொல்லிக்கொண்டே இருப்பார்.